கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பானவர்களே, நாம் யார், நாம் எங்கே இருக்கிறோம், எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்று நமக்கே தெரியாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாரம் இருக்கிறதா? இந்த நாளிலும் ஒரு நிம்மதியை தேடுகிற காரியம் எழும்புகிறதா? ஒரு சமாதானத்தை விரும்புகிற ஒரு காரியம் எழும்புகிறதா என்று நாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் சிலர் இன்று ஒரு ஆழமான பாவ இருளிலே மூழ்கி உலக இன்பங்களில் மட்டுமே களிப்புண்டு புசித்து குடித்து இந்த வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நினைத்து நித்திய மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கலாம். வேறு சிலர் தேவனே இல்லை என்று சாத்தானின் வஞ்சக பொய்களுக்கு பலியாகி நித்திய அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கலாம். உங்கள் ஆத்மாவின் எதிர்காலத்தை பற்றி ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறீர்கள்? இந்த இருண்ட பாதை எங்கே போய் முடியும் தெரியுமா? நித்திய அழிவில். ஆம், ஆனால் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். இந்த இருளிலிருந்து வெளியே வர உங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது. உங்களை தொந்தரவு செய்யும் இந்த பாவ பாரத்தை நீக்குவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் அடைய வேண்டிய கொடிய வேதனையிலிருந்து நீங்கும்படியாக அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். ஆம், சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார். உங்கள் பாவங்களுக்கு பிரயாச்சித்தமாக அவரே சிலுவையில் மரித்தார். ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். நாம் செய்த அத்தனை தவறுக்கும், நம்மேல் இருந்த அனைத்து சாபத்துக்கும் நம்மை நீங்களாக்கி அவர் தண்டனை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மரணம் உங்கள் பாவங்களுக்கு ஒரு முழுமையான நிபந்தனையற்ற மன்னிப்பை வழங்குகிறது. பிதாவாகிய தேவன் உங்கள் மேல் வைத்த அளவற்ற அன்பை சிலுவையில் வெளிப்படுத்தினார். நான் உன்னை நேசிக்கிறேன், நீ அழிந்து போவது எனக்கு விருப்பமில்லை என்று அவர் சிலுவையிலே அதை நிரூபித்தார். அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்முடைய அனைத்து பாவங்களையும் கழுவி நம்மை சுத்திகரிக்கும் வல்லமை கொண்டது. அந்த இரத்தம் நம்மை நித்திய மரணத்திலிருந்து விடுவித்து நித்திய ஜீவனுக்குள் கொண்டு செல்லும். வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் விரும்பியதெல்லாம் நீங்கள் கெட்டு போகாமல் நாம் ஒவ்வொருவரும் அழிந்து போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதுதான். இன்றே இந்த நொடியே இந்த சத்தியத்தை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தராகிய இயேசுவை உண்மையான தேவன் என்று உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். உங்கள் வாயினாலே அவர் உங்களை மன்னிக்க வல்லவர் என்று அறிக்கையிடுங்கள். இந்த விசுவாசத்தின் மூலம் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் ஆத்மாவுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். உங்கள் கடந்த கால பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் நீங்கள் இருளிலிருந்து அவருடைய ஆச்சரியமான, அதாவது அற்புதமான வெளிச்சத்திற்குள் வருவீர்கள். நித்திய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனின் பிள்ளைகளுக்கான உரிமையும் நீங்கள் அடைவீர்கள். தயவு செய்து இனியும் தாமதிக்க வேண்டாம். இன்றே இயேசுவை விசுவாசியுங்கள். ஆமேன், ஆமேன்.